மக்களுக்காக என்னென்ன குறைகள் இருந்துச்சு, என்ன நெளிவு சுழிவுனால நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இது. 2020 தேர்தலில் உரிய மகளிருக்கு வந்து போட்டியிட வாய்ப்பு இல்லைங்களா? எல்லாருமே ஆண்களாவே போட்டிடுறாங்க. ஒரு 60% வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். மகளிருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கல தான். காரணம் அது சும்மா இருக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு எத்தனை வெளிநாட்டுக்கெல்லாம் போகிற வைக்கிறது. ரொம்ப ஏழை பசங்களாம் படிச்சு முன்னேறி வந்தாங்க. எதற்காக இப்படி மாற்றம் வந்துச்சுன்னு எங்களுக்கும் இன்ன வரைக்கும் தெரியல. ஆனா அது காரணம் என்ன தெரியுங்களா? படிப்பறிவே இல்லாத தற்கொலைகள். ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. இல்ல 6 மாசம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. அந்த 15ஆம் தேதி 12 மணி 2 மணி வரைக்கும் மெசேஜ் பணம் வரல அப்படிங்கறது எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒண்ணுமில்ல. இப்ப குளத்தூர் தொகுதியில தோத்தாருன்னா அவன் ஆப்போசிட்ல நின்னவன் யாரு? இவர்கிட்ட இருந்தவன் தான், எடுபடியா இருந்தவன். சிஎம் விஜய் வந்து அவர் சிஎம்னு எங்களால எல்லாம் ஏத்துக்க முடியாது. விஜய் சார் அப்படிங்கறதுக்கு வேணா ஒரு மரியாதைக்கு சொல்லிக்கலாம். புது கவர்மெண்ட் பத்தி சொல்லணும்னா அது கவர்மெண்ட் மாதிரியே நாங்க நினைக்கவே இல்லை. ஒரு அரசியலுக்குள்ள வர்றாரு, அவர் வந்தனே நான் சிஎம் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஏன் டைம் எடுத்துக்கலாம்? ஒரு அமைச்சருக்கு தன்னோட துறையை பத்தியே எதுவுமே தெரியாத ஒரு அமைச்சர் ஒரு லேடி அமைச்சர் கீர்த்தனாங்கிறவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்ப இதுல வந்து நிறைய உறுப்பினர்களுக்காக கட்டமைப்பு நிறைய இருக்கு. இன்னைக்கு டிவிக்கே ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்கா? சாக்கடை எல்ல மாட்டாங்களா? அள்ள மாட்டாங்கம்மா. ஏம்மா தெரியலம்மா. இந்த தெருவுல யார நீங்க கேட்குவீங்க? விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. யார் விசில்ல இருக்கா? அங்கிள்ங்கிறாருல. நாங்க கேட்கிறோம் அவரே அங்கிள். எங்களை வந்து அங்கிள்னு சொன்ன வரைக்கும் சந்தோஷம். இந்த அங்கிளை வச்சுதான், அந்த அங்கிள் தயவு தான் இன்னைக்கு காலம் ஓடுது. ஒரு முதலமைச்சர் தோக்குறாருன்னா நீங்களும் சற்று யோசிச்சு பார்க்கணும், பொதுமக்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். அது எப்படி தோக்க முடியும்? இது அத்தனையுமே பூராமே திமுக காரர் பாதிக்கு பாதி உண்டு. Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். என் பேர் சோபனா ராணி. மாவட்ட மகளிர் தொண்டரணி சமூக வலைதள பொறுப்பாளராக இருக்கிறேன். இந்த கூட்டம் எதுக்கு நடந்தது அப்படின்னா வந்து தலைவர் வந்து எங்ககிட்ட ஒரு ஆலோசனை கூட்டம்னு சொல்லலாம், இல்லை இதை நன்றி தெரிவிக்கும் கூட்டம்னு சொல்லலாம். நன்றி எதுக்காக அப்படின்னா வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து லேடிஸ் வந்து இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு கேம்பெயின் நடந்தது. அந்த கேம்பெயின்ல மேக்சிமம் நாங்கள் வந்து லேடிஸ் எல்லாமே வந்து டோர் பை டோர் எல்லாம் ஒர்க் பார்த்தோம். அதுக்காக வந்து நன்றி தெரிவிச்சாங்க. ப்ளஸ் ஓட்டு போட்ட 1,56,00,000 மக்களுக்காகவும் நன்றி தெரிவிச்சாங்க. இனிமே இருக்கக்கூடிய காலங்களில் எப்படி நம்ம எதிர்கட்சியா, எப்படி வலுவான எதிர்கட்சியா இருக்கலாம் அப்படின்றத பத்தின ஆலோசனையும் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். கண்டிப்பா அடுத்த தேர்தலில் வரும் உள்ளாட்சி எலெக்ஷன்லயும் கண்டிப்பா நம்மளோட திமுக வந்து வெற்றி அடையும்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். மகளிர் அணிக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படுதா? மகளிர் அணிக்கு உரிய முக்கியத்துவம் வாய்ப்பு வழங்கலன்னு சொல்லி சில விமர்சனம் வந்துச்சு தேர்தல் சமயத்துல. 2020 தேர்தலில் உரிய மகளிருக்கு வந்து போட்டியிட வாய்ப்பு இல்லைங்களா? எல்லாருமே ஆண்களாவே போட்டிடுறாங்க. இல்லை, அதுல வந்து ஒரு 60% வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். மகளிருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கல தான். காரணம் அது தலைவருக்கு கரெக்டான ரிப்போர்ட் வந்து தலைவர்கிட்ட ரீச் ஆகல. அதனால வந்து எங்களுக்கு வந்து கரெக்டான சான்சஸ் கிடைக்கல. நான் வந்து 2 தொகுதியில சங்கரங்கோவில் தொகுதிக்கும் வாசுதேவநல்லூர் தொகுதிக்கும் வந்து நான் வந்து விருப்பமனு கேட்டிருந்தேன். அது போக ஒரு பொது தொகுதி கடைநல்லூர் தொகுதிக்கும் நான் வந்து விருப்பமனு கொடுத்துருந்தேன். பட் ஆனால் கன்சிடர் பண்ணல. பார்க்கலாம், மேபி இன் ஃபியூச்சர் நமக்கு வந்து சான்சஸ் இருக்கும். இந்த தடவை கண்டிப்பா தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றிய லெவல்லையா இருக்கட்டும், இல்ல மாவட்ட செயலாளர்கள் லெவல்லையா இருக்கட்டும், மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. மகளிரோட இம்பார்ட்டன்ஸ் இனிமே வந்து கொஞ்சம் நான் வந்து கண்டிப்பா அதை நான் தனியா இருந்து பார்த்துப்பேன், என்னோட தனிப்பிரிவா நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி தலைவர் சொல்லியிருக்காங்க. எங்க தலைவர் வந்து ஒவ்வொன்றும் மகளிருக்காகவும் இளைஞருக்காகவும் பாடம் பிடிக்கிற பசங்க, சும்மா இருக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு எத்தனை வெளிநாட்டுக்கெல்லாம் போகிற வைக்கிறது. ரொம்ப ஏழை பசங்களாம் படிச்சு முன்னேறி வந்தாங்க. எதற்காக இப்படி மாற்றம் வந்துச்சுன்னு எங்களுக்கும் இன்ன வரைக்கும் தெரியல. ஆனா அது காரணம் என்ன தெரியுங்களா? படிப்பறிவே இல்லாத தற்கொலைகள். படிப்பறிவே இல்லாதவங்க தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அப்படி சொல்றீங்களா? இல்ல எல்லாருமே ஓட்டு போட்டு, குறிப்பா சென்னைன்றது திமுக கோட்டையா இருந்துச்சு. அந்த திமுக கோட்டையை வந்து ஒன்னு சொல்றேன் தெரியுங்களா? இவர் வந்து தன்னலம் பார்க்காம, யாருடைய சுயநலம் பார்க்காம மக்களுக்காகவே உழைச்சிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து இருக்கிற காலத்து வரைக்கும் நம்ம மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போகணும்னு இவர் நினைக்கிறாரு. இவர் சம்பாரிச்சு நீ எத்தனை காலத்துக்கு இவர் வாழ போறாரு. அந்த மாதிரி ஆசையெல்லாம் கிடையாது. ஆனா மக்களை வந்து முன்னேற்றணும், விழிப்புணர்வு கொண்டாடணும், எல்லா மக்களையும் ஒண்ணு சேர்த்து எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சுட்டு போலான்னு தான் இவர் நினைச்சாரு. அந்த பொறாமைதான். ஒண்ணுமில்ல. இப்ப குளத்தூர் தொகுதியில தோத்தாருன்னா அவன் ஆப்போசிட்ல நின்னவன் யாரு? இவர்கிட்ட இருந்தவன் தான், எடுபடியா இருந்தவன்.
அவன் வந்து இவரை தோக்க வைக்கிறாருன்னா அப்ப உள்ளார இத்தனை அண்டர் கிரவுண்ட்ல வேலை நடந்திருக்கும். ஒரு முதலமைச்சர் தோக்குறாருன்னா நீங்களும் சற்று யோசிச்சு பார்க்கணும், பொதுமக்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். அது எப்படி தோக்க முடியும்? தோற்கடிக்கப்பட்டார். உட்கட்சியிலேயே உள்ள வேலை பார்த்துருக்காங்க. உள்கட்சிக்காரர் தான் இது அத்தனையுமே பூராமே. திமுக காரர் பாதிக்கு பாதி உண்டு. இதை நான் நல்லாவே சொல்லுவேன். எங்க நிர்வாகிகளை பத்தி நான் எல்லாம் தெரிஞ்சவன். நிர்வாகிகளுக்கு என்ன தெரியுமா, இவங்க மட்டும்தான் இருக்கணும், இவங்க தான். இதுல வந்து இந்த தாவேகா டிவிகேல வந்து சிஎம் விஜய்ங்கிறதால எங்களால ஏத்துக்கவே முடியாது. அவங்க வந்து அறிவிச்ச போது மக்களை ஏமாத்திட்டார். லேடிஸ் எல்லாம் நல்லா 6 சிலிண்டர் ஃப்ரீ, பஸ் அனைத்து போக்குவரத்தும் ஃப்ரீ அப்படின்னாரு. ஆனா அனைத்து போக்குவரத்து ஃப்ரீ இல்ல. 2500 தரேன்னு அந்த 2500 தரல. ஆனா நம்ம தலைவர் அறிவிச்ச இது பிரகாரம் தான் டெய்லி மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. டவுன் பஸ் ஃப்ரீ. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அனைத்து போக்குவரத்து எங்க வேணாலும் ஏறலாம், சென்னை போகலாம், மதுரை போகலாம், கோயம்புத்தூர் போகலாம், எல்லாமே போய். இப்பதான் ஆட்சிக்கு வந்து அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா 1 மாசம் தான் ஆயிருக்கு. இல்ல 6 மாசம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. அந்த 15ஆம் தேதி 12 மணி 2 மணி வரைக்கும் மெசேஜ் பணம் வரல அப்படிங்கறது எல்லாருமே சொல்லிட்டாங்க. இனி படம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன், நீங்க போட்டீங்கல்ல, நல்லா வேணும், போட்டா வாங்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா எங்க தலைவர் வந்து சொன்னார், மாசம் 1000 ரூபாய் போட்டதை நிறுத்த வேண்டாம், மகளிருக்கு போட்டுருங்க அப்படின்னாரு. 5000 ரூபாய் கொடுத்தாரு. இவர் சொன்னது எல்லாம் நிறைவேற்றினார். சிஎம் விஜய் வந்து அவர் சிஎம்னு எங்களால எல்லாம் ஏத்துக்க முடியாது. விஜய் சார் அப்படிங்கறதுக்கு வேணா ஒரு மரியாதைக்கு சொல்லிக்கலாம். ஆனா அப்படி இருந்து டிவிக்கேன்னு பசங்க பிள்ளைகள்லாம் நிறைய இது பண்ணிட்டாங்க. ஏன் விவசாய கடன் வந்து தள்ளுபடி பண்றேன்னு இருக்காங்க. இப்ப 50,000 ரூபாய்க்குள்ள இருந்தா தான் தள்ளுபடிங்கிறாங்க. ஆனா 50,000க்கு மேல இருந்தா 5,000 10,000 தான் தள்ளுபடிங்கிறாங்க. அது ஏத்துக்குமா? மக்கள் இப்போ ரொம்ப கொந்தளிச்சுதான் இருக்காங்க. ஆலோசனை கூட்டம் தலைவர் வந்து மக்கள்லாம் மகளிர் பூரா பார்க்கட்டும்னு ஒரு இது இருக்கு. அக்கா வந்து நாங்க எல்லாத்தையும் சந்திக்கணும், நாங்க எங்களை சந்திக்கும் போது தலைவரும் ஒன்னா வந்து எங்களை சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டோம். மக்களுக்காக என்னென்ன குறைகள் இருந்துச்சு, என்ன நெளிவு சுழிவுனால நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இது. எல்லாம் இப்ப பார்க்கும்போது அதாவது அவரு நம்மள்கிட்ட தான் காப்பி அடிச்சார். நடிகர் வந்து விஜய் கேட்டிங்களா, நம்மகிட்ட காப்பி அடிச்சிருக்காரு. இப்போ நம்ம தலைவர் வந்து வெளிநாட்டுக்கு போனாருன்னா அந்த ஒவ்வொரு தொழிற்சாலையும் ஒவ்வொரு இதுக்கு முன்னேற்றத்துக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு வந்தாரு. இப்போ இவர் போயிட்டு சும்மா அவர்கிட்ட பேசுறாரு, இவர்கிட்ட பேசுறாரு, அந்த அன்னைக்குள்ள சாமி கும்பிட்டு வராரு. சாமி வந்து எல்லாரும் கும்பிடலாம், அது நம்ம மனப்பூர்வமா மக்களுக்காக நீ போய் என்னத்தையும் கேட்கணும், அது இல்லை. இப்போ வந்து இந்த ஆலோசனை கூட்டப்படி யாருக்கு என்ன பிரச்சனைகள், அதாவது நாங்க பெண்கள் வந்து அடுப்பாங்கற வரை போகலாம் கேட்டிங்களா, அதனால பெண்களை வச்சு என்ன குறைகள் நிறைகள்னு தலைவர் கேட்டாரு. அப்போ இனிமே வந்து மக்கள் விழிப்புணர்வா இருக்கணும். ஏன்னா பெண்களுடைய பாதுகாப்பு கிடையாது. ஸ்டாலின் ஆட்சியில் இல்லைன்னாங்க, 1 மாசம் கூட ஆகலை விஜய் ஆட்சி வந்து. அப்போ எவ்வளவு ஒரு கீழ்த்தரமா நடக்குன்னு பாத்தீங்களா? எப்படி இந்த வெற்றி வாய்ப்பை இழந்தோம், அது அது என்ன குறை, நம்ம அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில நம்ம என்ன நம்மகிட்ட உள்ள குறை என்ன, அதை வந்து ஒவ்வொருத்தையும் கேட்டாங்க. அவங்க வந்து விருப்பப்படி எல்லாம் அவங்கக்கிட்ட என்ன குறைங்கிறது இந்த 5 வருஷத்துல அப்படி எங்களுக்கு ஒன்றும் குறையாலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு மாயை, அதாவது வந்து ஒரு சுனாமி அலை மாதிரி. அதாவது இளம் தலைமுறைகள்கிட்ட வந்து இது இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த தெரியுது. அதை வந்து நம்ம எப்படி அதை களையிறது? எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த போனை வந்து பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. எல்லாம் அதையே பார்த்து அந்த போன்ல என்ன வருதுங்கிறது மட்டும்தான் எல்லாரும் பாக்குறாங்க ஒழிய மற்றபடி வேற எதை பத்தியுமே யோசிக்கிறது இல்லை. பேரண்ட்ஸ் கூட அப்பா அம்மா பிள்ளைங்கள்ட்ட எதுவுமே பேசுறது இல்லை. அப்ப அதெல்லாம் வந்து நம்ம இனி வந்து மாத்திக்கணும். பிள்ளைங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசணும், பேரண்ட்ஸ் வந்து பேசணும். அதாவது அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். யார் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு அடித்தளம் இட்டாங்க, எப்படி நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம், இந்த வளர்ச்சி யாரால வந்துச்சு? திராவிட கட்சிகள்னாலதான் வந்தது. அதுவும் திமுக தான், அவங்களோட ஆட்சி காலத்துலதான் நிறைய. தலைவரோட தோல்வி எப்படி பாக்குறீங்க? இந்த குளத்தூர்ல அவரே தோத்துருக்காரு இந்த தேர்தல்ல, அது எப்படி பாக்குறீங்க? அவரே தோத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியல. அதாவது அந்த இளம் தலைமுறைகள் வந்து எப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அந்த சினிமா மோகத்துலதான் இருந்திருக்காங்க. அந்த சினிமாவுல வந்து அந்த நடிப்புங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியாது. மற்றபடி அரசியல் இது எப்படி வந்துச்சு, நம்ம சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது கூட தெரியல.
அவங்க வந்து அந்த போனுக்கு வந்து இப்ப அவரு இந்த இளம் தலைமுறைகளுக்கு வந்து பணம் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த உதவித்தொகையெல்லாம் அவங்க வந்து தவறான வழியில தான் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. அதை வந்து அவங்க சரியானதா பயன்படுத்தலை. அதை வந்து போனுக்கு யூஸ் பண்ணி தான் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த போனை யூஸ் பண்ணி அதுக்கு வந்து அவரு டிவி கேக்கு தான் பார்த்துருக்காங்களோ ஒழிய நம்ம தலைவருக்கு அவங்க எதுவுமே பார்க்கல. இளம் தலைமுறைக்கு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள்லாம் ஓட்டு போட்டு தலைவரை தேர்வு பண்ணுறதுக்காக நடந்த எலெக்ஷனில் வந்துட்டு நமக்கு ஒரு எதிர்மாற்றம் நம்ம நினைத்து பார்க்காத அளவுக்கு ஒரு தேர்தல் முடிவு கொண்டு வரப்பட்டது. இது யாருமே இந்த முடிவை வந்து நம்மளாம் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படின்னாக்க மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஒரு கட்சிக்கார அடிமட்டத்திலேருந்து கட்சிக்கார குடும்பத்திலேருந்து இருந்து வந்துகிட்டு இருக்கோம். எலெக்ஷன் அப்போ நல்லா ஒர்க் பண்ணணும். பட் என்னன்னா நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் ஓட்டு கேன்வாஸ் பண்ணப்போ அவங்கவுங்க ஃபேமிலியில் வந்துட்டு நம்ம பிள்ளைங்க கட்சிக்கார வீட்டு ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் நம்ம குடும்பம் தானே அப்படிங்கிற அப்படியே அந்த ஸ்லோவில் விட்டுட்டோம். ரெண்டாவது என்னன்னா வளர்ந்து அந்த இளைய சமுதாய மக்கள் வந்துட்டு சினிமா முகத்துல ஒரு அடிமையாகி அவங்க வீட்டில் வந்துட்டு அவங்க பேரண்ட்டு அவங்க தாத்தா பாட்டி இவங்கள்ட்டெல்லாம் இந்த சினிமா முக தாக்கத்தில் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி விட்டு அதோட தாக்கம் தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்குது. மக்கள் வந்துட்டு அவங்களே ஓட்டு போட்டு அவங்களே தோத்து போயிட்டாங்க. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னாக்க அவங்களே ஏமாத்திக்கிட்டது மாதிரி. ஆட்சி முடிந்து 1 மாத காலங்களாவது ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் மக்கள் வந்துட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டது ஒரு செயலாக தான் இருக்குது. அதனால தான் இப்போ வந்துட்டு எங்களுக்கு மீட்டிங் போட்டு நம்ம டெய்லிக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்லாம் நம்மளோட அரசியல் சமூக பிரச்சனையை வந்துட்டு வெளிப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. எங்களை வந்துட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அதிகமான லேடிஸ் வந்து வரல. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படின்னா அந்த இடஒதுக்கீடுன்னு வச்சுல அதை வச்சுதான் பண்ணாங்களே ஒழிச்சு மற்றபடி அந்த கண்டினியூட்டி தான் வந்துச்சு. புதுசா வந்துட்டு இந்த டைம் ஒதுக்குறதுனா எப்படின்னா அதோட கண்டினியூட்டி தான் வந்துகிட்டு இருந்துச்சு. எப்பொழுதும் என்ன ரியலா பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் உரிய அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். நாங்களே நேரடியாக கேட்குறோம். தலைவரை கேட்குற அளவுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. குறை சொல்ற அளவுக்கு ஒன்றும் சில பேருக்கு சில சங்கடங்கள் இருக்கும். சங்கடங்களை சில பேர் சொன்னாங்க. அந்த சங்கடங்களை தீர்த்து வச்சிருவாங்க தலைவர். சீக்கிரம் வெகு விரைவில் தீர்த்து வச்சிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. புது கவர்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? புது கவர்மெண்ட்டை பத்தி சொல்லணும்னா அது கவர்மெண்ட் மாதிரியே நாங்க நினைக்கவே இல்லை. அது டெம்பரவரி சிஎம் மாதிரி தான். அதாவது நாங்க தற்குறின்னு சொல்றத அவங்க வேற மாதிரி தற்குறிங்கிறாங்க. நாங்க தோத்து போயிட்டோம் அப்படிங்கிறமாங்க. ஒரு அமைச்சருக்கு தன்னோட துறையை பத்தியே எதுவுமே தெரியாத ஒரு அமைச்சர் ஒரு லேடி அமைச்சர் கீர்த்தனாங்கிறவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்ப பண்றாங்க. நான்லாம் வந்து தொழில்துறை அமைச்சர் ராஜாவோட தொகுதி என்னோட தொகுதி. டிஆர்பி ராஜா எவ்வளவு நாகரிகமா அந்த தொழில்துறையை தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முன்னேற்றத்தை கொண்டு வந்தாங்க. 7% இருந்ததை 11%, 11.8க்கு கொண்டு வந்தாங்க டிஆர்பி ராஜா. அந்த அளவு மிகப்பெரிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இப்ப எங்க ஊர்லயே தஞ்சாவூர்ல ஐடி பார்க்கு, அங்கவே ஜவுளி பூங்கான்னு மன்னார்குடியில ஆரம்பிச்சாங்க. மீண்டும் ஆட்சியில இருந்திருந்தோம்னா இன்னும் பெண்கள் அதுல 80% விழுக்காடுல பெண்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த ஆட்சியை பத்தி சொல்றதுக்கே ஒண்ணுமே இல்லை. சொல்ற மாதிரி உள்ள ஆட்சியே கிடையாது. அந்த ஆட்சியாளர்களே அவங்களுக்கே அவங்க என்ன பண்றதுன்னு தெரியக்குள்ள நாங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்களை பத்தி விமர்சிக்கிற அளவுக்கு தகுதியான ஆட்சி கிடையாது. நாங்கள் திட்டங்கள் சொல்லியே அவர் சொல்லாத திட்டங்களும் இல்லை, செய்யாத திட்டங்களும் இல்லை, அனைத்துமே சொல்லி செஞ்ச திட்டங்களுக்கு ஈவனா அத்தனை மக்கள் வாங்கினதுதான் பயன்பட்டதுதான். இது என்ன காரணம் என்னன்னா இந்த ஆட்சியாக்கப்பட்டது ஒரு ஓட்டப்பனையில போய் மாதிரி இப்ப எங்களுக்கு அது ஒரு வெற்றியே கிடையாது. எங்களுக்கு அது ஒரு வெற்றியே கிடையாது. மக்கள் சில அதாவது படிச்ச மக்கள், இளைஞர்கள், மாணவிகள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, தன்னோட ரசிகரை ஒரு தமிழ்நாட்டுக்கு சிஎம்மா கொண்டு வரணும், ஒரு மாற்றத்துல நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சிஎம் அவங்க நினைச்சது ரைட்டுன்னு வைங்க. ஆனா அந்த மாற்றம் இப்ப என்ன? அந்த மாற்றம் என்ன? எங்களோட கேள்வி அதான். நீங்க கொண்டு வந்தீங்க, நாங்கெல்லாம் அதை ஏத்துக்க முடியாது எங்களால. அவங்க கொண்டு அந்த திட்டத்தை, எங்களோட திட்டத்தையே மறந்துட்டு அந்த மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் கொண்டு வந்து அவரை ஒரு சிஎம்மா உட்கார வச்சிருக்காங்கல்லவா. அந்த சிஎம்னுடைய செயல் இப்ப என்ன இருக்கு? எடுத்தோடனே அப்படியே சொடக்கு போட்டு ஒன்னொன்னும் பேசுறாருல்ல. இப்ப அவருடைய சட்டசபையில என்ன பேசுறாரு? மக்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஒரு 6 மாசமா டைம்
இதுக்கே டைம் கொடுக்குறவங்க வந்தோடனே சிஎம் ஆகணும்னு டைம் கேட்டாரா? அவர் வந்து ஒரு அரசியலுக்குள்ள வர்றாரு, அவர் வந்தோடனே நான் சிஎம் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஏன் டைம் எடுத்துக்கல சொல்லுங்க? ஒரு பேசுறதுக்கு டைம் எடுக்கிறாரு, தன்னை ஒரு சிஎம் ஆக்குறதுக்கு டைம் எடுத்தா சிஎம் ஆனாரு இல்ல? ஒரு 40 கரூர் மாவட்டம் 41 உயிர்கள் என்னுடைய நான் இருக்கிற இடத்துல 41 உயிர்கள் துயர சம்பவம் சாதாரணப்பட்டது கிடையாது. அந்த பழியை எங்க மேலதான் தூக்கிவிட்டாங்க. புரியுதுங்களா? அவரு அந்த பழி வந்து எங்க மேல போடலாம். அந்த உயிருக்கு யார பார்க்க வந்தாங்க? அவரை தானே பார்க்க வந்தாங்க. அந்த தலைவரை பார்க்க வந்திருக்கலாம், அந்த ரசிகரை பார்க்க வந்திருக்கலாம். அவர் பொதுவா எடுத்துட்டாங்கன்னா ஒரு தலைவர்னா என்ன? ஒரு தலைவர்னா என்னங்க? இப்ப நாங்க வந்திருக்கோம், எங்க அக்கா கூப்பிட்டாங்க, தலைவர் வந்தாரு, எல்லாமே இதனுடைய ஒரு அடிப்படையில நாங்க வந்திருக்கோம். அவரு என்ன தலைவர்னு என்னங்க? ஒரு அடிப்படை தொண்டர்கள். இன்ன வரைக்கும் அவருக்கு அடிப்படை தொண்டர்கள் கிடையாது. அவருக்கு யாருமே தொண்டர்கள் கிடையாது. இன்னைக்கு என் வீதியில ஜெயிச்சுட்டாரு, அவர் தமிழ்நாடு சிஎம். இன்னைக்கு என் வீதியில வந்து சாக்கடை எடுக்கல. மக்கள் என்னதான் கேக்குறாங்க? ஏம்மா சாக்கடை எல்ல மாட்டாங்களா? அள்ள மாட்டாங்கம்மா. ஏம்மா தெரியலம்மா. இந்த தெருவுல யார நீங்க கேக்குவீங்க? விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, யார் விசில்ல இருக்கா? தொண்டர் யாரு? அதை எடுத்து செய்யறதுக்குண்டான ஆள்கள் யாரு? தேர்தலுக்கு முன்பு உரிய முக்கியத்துவம் கொடுக்கல பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் கொடுத்தோம். வெல்லும் தமிழ் பெண்கள் கொடுத்து அவங்களுக்கு தான் ஃபீல்ட்லயே பண்ணோம். வெல்லும் தமிழ் பெண்கள் படையே கொடுத்துதான் வெல்லும் தமிழ் பெண்களுக்கு தனியா ஒரு இதே நடத்துனாங்க. கோச்சிங் மாதிரியே கொடுத்து அவங்க எப்படி போய் ஒருத்தர் அப்ரோச் பண்ணணும், எப்படி ஓட்டு கேட்கணும், எப்படிலாம் அவங்கள்ட்ட போய் நம்மளோட இதை டெலிவரி பண்ற அளவுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. திமுக போட்டியிட வாய்ப்பு வழங்கலையும் நாம தான் 40% 50% கொடுத்துருக்கோம்ல. இப்ப திமுக சட்டமன்ற தேர்தல்ல வந்து இன்னும் அந்த அளவுக்கு வரல. நம்ம வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா தலைவர் கலைஞர் ஆட்சியில தான் முத 33% தமிழ்நாட்டுல தான் இந்தியாவிலே கொண்டு வந்தாங்க. முதல்ல கொண்டு தலைவர் கலைஞர் தான். அடுத்தது தளபதி ஆட்சிக்கு வந்தோம்னா 50% ஆக்கியிருக்காரு. படிப்படியா தானே வர முடியும். உள்ளாட்சி மன்ற தேர்தல் போது இன்னைக்கு 50% கொண்டு வந்துட்டாங்க. நாம் தமிழ்ல 50% கொடுக்குறாங்க சட்டமன்றத்துல போட்டியிட. நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இல்ல. திராவிட கட்சினாக்கா இது வந்து இதுல வந்து நிறைய உறுப்பினர்களுக்காக கட்டமைப்பு நிறைய இருக்கு. இன்னைக்கு டிவிக்கே ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்கா? அவங்கள்ட்ட என்ன கட்டமைப்பு இருக்கு? நான் கேட்கிறேன், அந்த 234 எம்எல்ஏ பேரா அவரால் சொல்ல முடியுமா? அவர் யார் வேட்பாளர், அவர் எந்த ஊருக்காரு, அவர் எந்த கம்யூனிட்டி அப்படிங்கறத அவரால் சொல்ல முடியுமா? இவர் சொல்றாருல்ல எங்களை தளபதியை வந்து என்னென்னமோ அங்கிள்ங்கிறாருல. நாங்க கேட்கிறோம், அவரை அங்கிள் எங்களை வந்து அங்கிள்னு சொன்ன வரைக்கும் சந்தோஷம். இந்த அங்கிளை வச்சுதான், அந்த அங்கிள் தயவுதான் இன்னைக்கு காலம் ஓடுது. நாங்க இப்போ கஷ்டப்பட்டு திமுக காரன் ஜெயிக்க வச்சு எங்களோட கூட்டணி கட்சியை இன்னைக்கு உங்களுக்கு போட்டிருக்கோம், பிச்சையா போட்டிருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு தொய்வுற்ற கவர்மெண்டா போயிடக்கூடாது. இந்த கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆயிடக்கூடாது. இந்த கவர்மெண்ட் எல்லாம் நின்று ஜெயிச்சும் வீணா போயிடக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்க போட்டிருக்கோம். இல்ல அது அவங்க முடிவு தானே. இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் அவங்களோட முடிவு. விடுதலைசாரி இருந்தாலுமே நாங்க ஜெயிக்க வச்சோங்க. இல்ல அவங்க சொல்றாங்க நாங்களும் ஓட்டு போட்டிருக்கோம். நாங்க என்ன சொல்றோம்னாக்கா, நீங்க ஒரு கூட்டணி தர்மம்ன்ற ஒண்ணு இருக்கு, நீங்க போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், தாராளமா போய் கொடுங்கன்னு நாங்க சொன்னமே தவிர்த்து நாங்க ஜெயிக்க வச்சு நீங்க போக கூடாதுன்னு நாங்க சொல்லலையே. நாங்க யாரையும் பிளேம் பண்ணலையே. இப்ப காங்கிரஸ் எல்லாம் இது வரைக்கும் தூக்கி சம்மந்தது நாங்க தான். இன்னைக்கு காங்கிரஸ் போய் அமைச்சர் கொடுக்குறாங்கிறதுக்காக போறாங்க. அதுக்காக எனக்குன்னா அவங்களுடைய சுயநலம், அரசியலை பொறுத்த வரைக்கும் சுயநலம். அவ்வளவுதான். நாங்க வந்து கரூர் மாவட்டத்துல இருந்து மகளிர் அணியில இருந்து நாங்க நிறைய பேர் கிளம்பி வந்து இங்க ஆலோசனை கூட்டத்திலாம் கலந்துக்க வந்திருக்கோம். அதாவது கனிமொழி மேடம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த ஆலோசனை கூட்டம் எதுக்குன்னா இந்த தோல்விக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு எல்லா மகளிர்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சாங்க. அதற்கு பின்னால் இனி வரும், அதாவது இவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டும் ஏன் திமுக தோற்றது, அப்ப அதற்குரிய காரணங்கள் என்னன்னு சொல்லி இந்த ஆலோசனை கூட்டத்தில் அலசி ஆராயப்பட்டது. அதே மாதிரி மாற்று கட்சியினரை நம்ம எப்படி வந்து இனிமேலும் வர தேர்தல், வர உள்ளாட்சி தேர்தலை எப்படி சந்திச்சு நம்ம கட்சிக்கு அந்த கட்சிக்கு எதிராக எப்படி ஓட்டு வாங்கணும்னு சொல்ற நிறைய ஆலோசனைகள்லாம் வழங்கினாங்க. அதே மாதிரி நம்முடைய தலைவரும் வந்து என்ன சொன்னாருன்னா, ரீல்ஸ் ஆட்சினால வந்த ஆட்சி வந்து நீங்க நம்பாதீங்க, ரியல் ஆட்சியை தான், நம்ம ரியல் ஆட்சியில இருந்தவங்க கொண்டு வந்த திட்டங்களாலதான் இப்ப அந்த ரீல்ஸ் ஆட்சியே நடந்துட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கான்பிடென்டா இருக்காங்கிற சொல்றீங்க இருங்கன்னு சொல்லி கரண்ட் சிஎம் சொல்றாரு.
ஆனா அவருக்கே கான்பிடன்ட் இருக்குல்ல, எதிர்கட்சி எம்எல்ஏக்களே வாங்கி அவர் ஆட்சியை கான்பிடன்ட் இல்லாம நடத்திட்டு இருக்காரு. அவர் இப்ப வந்து கான்பிடன்ட் சொல்றாருன்னு அந்த மாதிரி ஒரு சில வரிகள் எல்லாம் சொன்னாரு. அதே மாதிரி இந்த நீங்க இவ்வளவு மகளிர் வந்து வர்ற திமுக நடத்துற அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் நிறைய வாக்குகள் வந்து வாங்கி தரணும். மேலும் என்னன்னா வர்ற திமுக மகளிர் அணிக்கு வந்து கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு வந்து முக்கிய பொறுப்புகள் வழங்கணும். அதாவது மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், கவுன்சிலர் போன்ற பொறுப்புகள் வழங்கி அந்த கவுன்சிலர் தேர்தலையும் சீட்டு வழங்கணும், மாநகராட்சியிலையும் சீட்டு வழங்கணும். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலே சீட்டு வழங்கி நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் சில முக்கிய பொறுப்புகள் எல்லாம் கொடுத்தோம்னா, நீங்க அதை கொடுத்தீங்கன்னா நாங்களாம் எங்களோட பொறுப்பை நாங்க செஞ்சு காமிப்போம்னு சொல்லி எல்லா மகளிரும் வந்து கலந்து ஒரே முகமா சொன்னாங்க.